ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ரீசெண்டாக ஈசிஆரில் ஒரு ஒன் டே ட்ரிப் போயிருந்தோம். அங்கே நாங்கள் எங்கெல்லாம் போனோம், எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெயின் பிளேஸாக நாங்கள் போனது வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச் தாங்க. நாங்கள் போனப்போ ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் கூட்டமே இல்லாமல் இருந்ததுங்க. அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஈவன் பார்க்கிங்கில் கூட ஒரு 10 cars அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் எந்த டைம் போனோம், அங்கே என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ஏர்லி மார்னிங் இருந்துச்சு, ஒரு 6:30க்கு முட்டுக்காட்டில் இருக்கிற மாதிரி போயிட்டோங்க. அங்கே வந்து சன்ரைஸ் பார்த்தோங்க, செம்மையாக இருந்தது. இங்கேருந்து சன்ரைஸ் பார்க்கறது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கடலுக்கு நடுவில் அந்த சூரியனை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் மார்னிங் பார்க்கும்போது அங்கே நிறைய வந்து பேர்ட்ஸ் இருக்கும். மார்னிங்கும் ஈவினிங்கும் தான் அங்கே நிறைய இருக்கும். கொஞ்ச நேரம் அங்கேருந்து சன்ரைஸ் பார்த்துட்டு அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. சென்னைக்கு நியர்பையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் சன்ரைஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு போனோம். ப்ளூ ஃப்ளாக் பீச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு மகாபலிபுரம் ரோட்டில் கோவளம் பக்கத்தில் வந்து இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா முட்டுக்காடுக்கும் கோவளத்துக்கும் நடுவில் இருக்குங்க. முட்டுக்காடு தாண்டி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த கட்டில் உள்ளே திரும்பி உள்ளே வரலாம். இங்கே வர வழி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எல்லாமே இந்த மாதிரி பேக் வாட்டர் இருக்க இடம் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அங்கே நிறைய பறவைகளும் இருக்கும், பார்க்க அழகாக இருக்குங்க. மாதிரி நம்ம இதே ரோட்டில் நேராக வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்கே வந்து தாஜ் ஹோட்டல் இருக்கும். அந்த கட்டில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச் போகிற வழி தாங்க. இந்த ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும், அது இல்லாமல் ரொம்ப வந்து டேர்னிங்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வரும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவாக கவனமாக வாங்க. இன்கேஸ் உள்ளே ரொம்ப கூட்டமாக இருந்தது அப்படின்னா வந்து லாக் ஆயிடுவோம். உங்களுக்கு முன்னாடி நிறைய கார் இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா லாக் ஆகிட்டோன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். நாங்கள் போகும்போது கூட்டமே சுத்தமாக இல்லைங்க. நாங்கள் வந்து வீக்கெண்ட் தான் போயிருந்தோம், சண்டே தான் போயிருந்தோம். ஆனால் கூட்டமே இல்லை. ஆனால் நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் போயிருந்தோம். ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டமே இருக்காது. போகும்போது மார்னிங் ஒரு 7:30 இருக்கும். ஸோ கூட்டமே இல்லை. இதுக்குள்ளே போகிறதுக்கு பர்சனுக்கு வந்து 30 rupees போட்டிருக்காங்க. 2 வீலருக்கு தனி சார்ஜ், 4 வீலருக்கு இந்த மாதிரி தனி சார்ஜஸ் இருக்குது. அதை நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோன்னே இந்த மாதிரி பாத்வே இருக்கும். அதுலேருந்து நடந்து போகிறதே வந்து சூப்பராக இருக்குங்க. வந்து நிறைய வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரி வந்து எடுக்கிறாங்க. அதுக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்துட்டு பே பண்ணி ஃபோட்டோ ஷூட்ஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உள்ளுக்குள்ளேயே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்துட்டு ப்ளூ ஃப்ளாக் பீச்சோட இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சு இங்கே வந்து என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து பக்கத்தில் இருக்குது, நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணலாம், என்ன சைன் இருந்தால் வந்துட்டு நம்ம வந்து உள்ளே ஸ்விம் பண்ணலாம், என்னென்ன இருந்தால் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்சோட மேப். இதை நீங்கள் பார்த்து நீங்கள் எங்கெங்கே போகணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஏன் வந்துட்டு சென்னையோட மினி கோவான்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தான் புரியுது. பீச்செலாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு ப்ரைவேட் பீச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து காலையில் நேரமாக வந்தால் மட்டும்தான் இருக்குது. ஈவினிங் கூட்டம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்குது. இந்த குட்டி குட்டி ஹட்டெல்லாம் வந்து மஷ்ரூம்ஸ் மாதிரி அழகாக இருக்குது. அங்கே அடியில் வந்து சேர்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அது அடியில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்குங்க. ஆனால் மார்னிங் ஒரு 7:30க்கே நல்லா சுருன்னு வெயில் அடிக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் போனால் வெயில் இருக்காது அந்த மாதிரிலாம் நினச்சி போயிடாதீங்க. வெயில் நல்லாவே இருக்குது. அது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே போயிடுங்க. நீங்கள் வந்து உள்ளே ஸ்விம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸை வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. நீ என்ன ஃப்ளாக் வெளியே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போங்க. வந்து டவா மாதிரி மேலே
கட்டி விட்டுருந்தாங்க. அது மேலே ஏறி நிற்கிற வியூ தான் இது. இந்த வியூ வந்து செம்மையாக இருந்ததுங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா இது மேலே ஏறி நின்று பாருங்கள், சூப்பராக இருக்கும். பீச் வந்து ரொம்ப சூப்பராக க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. நீங்கள் போனாலும் அதே மாதிரி இது க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய பேர் அங்கங்கே வந்து குப்பையை போட்டு வச்சிடுறாங்க. அந்த மாதிரி போடாமல் டஸ்ட்பினில் போடுங்க. பாறைகள் மேலே நடந்து அந்த பீச்சுக்கு போகிறதே வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. அண்ட் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்குங்க. வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறதா இருந்தால் இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். அங்கே போகும்போதே வந்துட்டு நிறைய பேர் அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் காலையில் நேரமாக போனால் தான் கூட்டமே இல்லாமல் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்க முடியும். நீங்கள் ஒரு வேளை ஈவினிங் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைமிங் பார்த்துக்கோங்க. பாறைகள் மேலே நின்றுட்டு இந்த கடல் அலையை இப்படி கிட்ட பார்க்கறதுமே ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலாக இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே நின்று பார்க்கும்போது வியூஸுமே வந்து சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு மணல் திட்டு மாதிரி ஒரு ஏரியா வச்சுருப்பாங்க. அது பார்க்கும்போது டெசர்ட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது மேலே ஏறி போகிறதே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இது மேலே ஏறி அந்த வியூவுமே வந்து சூப்பராக இருந்தது. டெசர்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து எடுங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஹட்டுக்குள்ளெல்லாம் உட்காந்துட்டு ஜாலியாக வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுலாம் நிஜமாவே கோவா ஃபீல் கொடுத்து. நீங்கள் உள்ளே நிறையா வந்து ஷாப்ஸ் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஷாப் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் வேணும் இல்லை எதாவது வேணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னா இங்கே சாப்பிட முடியாது. வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து ஃபிஷ் ஸ்பாவும் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பெடிக்யூர் வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. நீங்கள் வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தால் இங்கே வந்து விளையாட விடலாம். அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் க்ளீனாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் அது அந்தளவுக்கு க்ளீனாக இல்லைன்னு தான் நான் சொல்வேன். இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இங்கேயே வந்துட்டு ஒரு 2.5 ஹவர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வெளியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மெரினா மாலுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு ஆஃப்டர்நூன் வரலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. எங்களோட ஒன் டே ட்ரிப் இப்படி தான் போச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மத்தியானம்லாம் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துடலாம். ஸ்டே வந்து டயர்டாகவும் இருக்காது. இந்த வீடியோவை வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.